ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைலில் உள்ள ஒரு தவா புலாவ். இது ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தோசைக்கல் இல்லை பெரிய தவா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர். நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் அந்த ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் சீக்கிரமாக பண்ணிடலாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு தோசைக்கல் போதும், வேறு எந்த போட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது கூட நம்ம என்ன பண்ணணும், இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதில் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் க்ரீன் கலரில் இருக்குங்க. இது நல்ல பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தக்காளி, எல்லா கலர் கேப்சிகம் இருந்தது அதனால் எடுத்து வச்சுருக்கேன், கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. உங்களுக்கு வேணும்னா இதில் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த காய்கறி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம், அதுக்கப்புறமேட்டு கேப்சிகம் போட்டுக்கலாம். பச்சை குடை மிளகா கிடச்சா அது மட்டும் கூட போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கேரட், பட்டாணி போட்டுக்கலாம். பொட்டேட்டோ வந்து இப்போ ஆட் பண்ண வேணாம், நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஏன்னா அந்த டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு குக்டு ரைஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா, இந்த ஒரு மசாலா தாங்க இதுக்கு. இன்றைக்கி எனக்கு A2B கிடச்சிது அதனால் நான் போட்டுக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்டு கிடச்சதோ அந்த பிராண்டில் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஒரு 1/4 கப்பு தண்ணி, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக தான் அந்த வாட்டர், ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போதும், அதை நல்லா குக் ஆயிரும். குக் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சை மிளகா போடணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகாவோ இல்லை 2 பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டில் அந்த பொட்டேட்டோவையும் போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு தான். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் வாசனைக்கு வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போது 2 கப்பு குக் பண்ண ரைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வடித்த ரைஸை வந்து போட்டுட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேட்சில் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. இது எல்லா மசாலாவும் அந்த ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல அந்த தவாவில் உள்ள ஹீட்லேயே அது வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஒரு நடுவில் வந்து மொத்தமாக கொண்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைமில் ஃப்ளேமை வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. மற்ற டைம் எல்லாமே ஹையில் தாங்க இருக்கணும். ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் இல்லை நெய் மேலே ஊற்றிட்டு கொரியாண்டர் லீஃப் மேலே போட்டுடுங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் நிறையவே சேர்ந்துருக்கு. ஸோ கிட்ஸுக்கும் இது நல்ல ஹெல்த்தியான ரைஸும் கூட. இதை வந்து நல்லா சுட சுட நல்லா ஹாட்டாக சாப்பிடுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே வழியாகும். டிப்ஸ் டைம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீ ஆர் பட்டர் தாங்க யூஸ் பண்ணணும். ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பச்சை குடை மிளகா போட மறந்துடாதீங்க. அப்புறமேட்டு உங்களோட வெஜிடபிள் வந்து உங்களோட சாய்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, stay safe and stay healthy.